இந்த எம்மி கீர்னிப்பழ ஃபாலுடா செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் சப்ஜா விதைகளை எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கிர்னி பழத்தோட தோலை விதைகளை நீக்கிட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருவோம். இப்போ ஒரு சாஸ்பேனில் நல்லா தண்ணி கொதிக்குது. இதோட 2 டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்த்துக்குவோம். 90% குக்கான போதும் வடிகட்டி நகர்த்தி வச்சுக்குவோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கிர்னி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சு இதை இப்போ நகர்த்தி வச்சுக்குவோம். இப்போ ஃபலூடாவை அசம்பிள் பண்ணிக்குவோம். முதல்ல கொஞ்சம் சப்ஜா விதைகள், அடுத்து வேக வச்ச சேமியா, இப்போ அடுத்து அரைச்சி வச்ச கிர்னி பழம், மறுபடியும் சப்ஜா விதைகள், மறுபடியும் சேமியா, மறுபடியும் கிர்னி பழம், இதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம், இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் தேன். அருமையான சுவையோட கிர்னி பழ ஃபாலுடா ரெடி.